வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உழவின் பின்னே தான் வாழ்க்கையே இருக்கிறது அப்படின்போம். அப்படி உழவர் திருநாளை கொண்ட இந்த மாதத்திலே சூரியனை நோக்கிய பயணம் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. மகர ராசிக்குள்ளர உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற ஸ்டேஜில் சூரியன் உள்ளே வராரு. அப்படி அவர் உள்ளே வரும்போது எழுச்சி மிக்க விஷயங்கள் நிறைய நடக்கும். 10ஆம் இடம்னாலே தொழில் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்குள்ளே தொழில் அதிகாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பார். கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அந்த சூரியன் வந்து நிற்கிறார். அப்படி இவருடைய வாழ்க்கையினுடைய தன்மையெல்லாம் மாற்றுவார். நம்ம தான் ஆத்மா அப்படிங்கிறோம். ஒரு ஜாதகரையும் ஆத்மாவகாரகன் சொல்லுவோம், லக்னகாரகன் சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த சூரியன் உள்ளே வராரு. அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது கோச்சாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். தனுசு அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்துருப்பாங்க. மகர ராசிக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் இருப்பார். ராகு கும்பராசிக்குள்ளே இருப்பார். மீன ராசிக்குள்ளே சனி பகவான். குரு வக்கரகதியிலே மிதுனம் என்கிற ராசிக்குள்ளே தன் பார்வையாலே குரு வந்து ரொம்ப கடாட்சம் பண்ணக்கூடியவர். தன் 5ஆம் பார்வை கும்பராசி மேலே வைப்பார். 7ஆம் பேர் தன்னுடைய இடத்துல வச்சுப்பார் தனுசு ராசி மேலே. 9ஆம் பார்வையை துலா ராசி மேலே வைப்பார். அதுபோல் கேது பகவான் அமர்ந்திருப்பது சிம்ம ராசியில் இருப்பார். இப்படி இவர்கள் எல்லாம் கலெக்டிவாக இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் நிதர்சனமான பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது தனத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கும். எல்லாரும் தொழில் நிமித்தமாக பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய எண்ண ஓட்டங்கள் நிறையா இருக்கும். ஆனால் தொழிலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், அரசியலிலே சில குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு ஆதாயத்தை தேடின ஒரு வாய்ப்புகள், மழை வளம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. தொடர்ந்து தங்கம் வெள்ளியும் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மாதம் இருக்கும் என்பதை மனதில் கொண்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு காணப்போகிறோம். வாருங்கள். மகர ராசி நண்பர்களே, உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தின் மேலே மகர மாதம்னு தான் பேர். நம்ம ஒரு மாதத்துக்கு பேர் உண்டு இல்லையா? ஒரு ராசிக்குள்ளே வந்தால் மகர மாதம். இங்கே தான் இந்த குருக்ஷேத்திர போர் முடியுது. கர்மஸ்தானம் காலபுருஷத்துடைய இடம் 10ஆம் இடம். சுக்கிரனோடு சேர்ந்த சூரியன் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் ஒரு டபுள் செக் உண்டாகும் இந்த மாதம். சூரியன் நெருப்பு கிரகம், உங்களது கோல்டு கிரகம். அங்கே வந்து உட்கார்றார். இப்போ கரெக்டாக செட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா உங்களை உருக்குவார். அதனால் வரக்கூடிய ஜலதோஷங்கள் போன்ற நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பல் பிரச்சனை, எலும்பு பிரச்சனை இது வருவதற்கும். 12ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் உட்கார்ந்துருக்கிறார். அவர் அஷ்டமத்துக்காரரான இந்த கேது இடத்துலேருந்து இந்த சூரியன் வந்திருக்கிறாரு. இதெல்லாம் சேர்ந்த ஸ்கின் ப்ராப்ளங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதை கொஞ்சம் பெருசு பண்ணி விடுவார். அதனால் இது சுத்தமாக ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறது மனசில் காஷனாக வச்சுக்கிடுங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிற இடம் குடும்ப தன வாக்குஸ்தானத்தின் இடத்திலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். பெரிதாக செய்யக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவரை குரு பகவானை பார்த்து இன்னும் விரிவாக்கி செய்யக்கூடியவராக இருக்கிறார். தனத்திலே பெரிய புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்வீங்க. குடும்பத்தில் புதிய முயற்சிகள் எல்லாம் பெரிய லெவலில் வரும். அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வருவீங்க. ஏன்னா துலாம் என்கிற 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அதனால் தொழிலிலே அபிவிருத்தி விருத்திகள் வரும். புதிய கண்ணோட்டத்திலே உங்கள் வியாபாரங்கள் அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை இந்த தை மாதம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். சிலவங்க இந்த விசிட்டிங் கார்ட்ஸு, லெட்டர் பேடு, லோகோஸு அப்படிலாம் பண்ணுவீங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரார், யோகக்காரகன் உங்களுக்கு. அதனால் இந்த மீடியா ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, இன்ஸ்டாகிராம், சோஷியல் இதிலெல்லாம் மீடியாஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மீடியாக்குள்ளெல்லாம் கூட உங்களோட ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு.
முக்கியமாக இந்த கலைத்தொழிலில் இருப்பவர்கள் கொஞ்சம் அவங்க மேக்கப் ஜாஸ்தி ஆகும். அதனால் கொஞ்சம் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டாகிறது அப்படின்னு தெரிகிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்காரரானவர் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து தன் பார்வையை 12ஆம் இடத்தை வைக்கிறார். அங்கே குருவும் பார்க்குறார். அதனால் செலவு நிறைய உண்டு, பயணங்கள் உண்டு. பயணத்தின் மூலம் வர செலவுகளை மெயின்டைன் பண்ணுவீங்க. வெளிநாடு செல்வது, ஊர் பயணங்கள் செல்வது, சும்மா ஃப்ளைட்டில் போய் அடுத்த ஊருக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் சார்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் இருக்கும். இந்த சின்ன சின்ன பயணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 10 நாள் ட்ரிப்பு, 3 நாள் ட்ரிப்பு அப்படின்லாம் போயிட்டு வருவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், செலவையும் கொடுக்கும். 9ஆம் இடம் புதனும் சேர்ந்து உட்கார்றதுனால உங்களுக்கு இந்த பயணங்கள், இந்த கோயில் ரிலேட்டடாக இல்லை எக்ஸ்கர்ஷன், அப்படி வெளியில் போய் சுற்றுப்பயணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரிங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் சந்தோஷத்தையும், லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை வைப்பு கிரியேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அமைகிறதுனால இதிலேயே திருப்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பதனாலும் அதற்கான பணத்தையும் கொடுத்துட்றார். சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்றதுனால பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். அதனால் பணம்லாம் வந்து தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அதனால் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பொது ஜன தொடர்புடன் நல்ல பேச்சுவார்த்தைகளுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் இருப்பதனால ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக உங்களுக்கு அமையட்டும். வாழ்க வளத்துடன்.